කරු රාමලිංගන් චන්ද්‍රසේකරන් ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා. ගරු දයසරි ජයසේකර මන්ත්‍රීතුමා මතු කරපු ප්‍රශ්නයේදී අපි සාමාන්‍ය මම හිතනවාද මේ දයසරි ජයසේකර මන්ත්‍රීතුමා පාර්ලිමේන්තුවට යම්කිසි සාමාන්‍ය වැදගත් යෝජනා ඉදිරිපත් කරනවා වැදගත් කතාවක් කතා කරනවා. නමුත් දැන් මේ වැදගත් අවස්ථාවක් වෙලා තියෙන්නේ අපි කවුරුත් දන්නවා උසාවියේ නියෝගයක් දීලා තියෙනවා. ඒ නිසා මේ උසාවි නියෝගය අනුව අපි කටයුතු කරමු. ඒ වගේම මම ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා මේ රට වටා යන්න එපා ප්‍රචාරක වැඩවලට. අඩුම ගානේ පඬුවස් නුවර කොට්ටාසයක් හරි දිනා ගන්න try එකක් දෙමු නේද? හරි. සරි. මේ சபாநாயகர் அவர்களே, பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த சட்ட மூலம் சம்பந்தமாக இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக மிகவும் முக்கியமான விடயம். இந்த முக்கியமான விடயம் சம்பந்தமாக இன்று பலரும் பலவிதமான உரையாடல்கள் செய்தார்கள். அப்போ அந்த உரையாடல்களின் போது இது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை, சட்ட சிக்கல் பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகள் மூலமாக இந்த நடாத்தப்பட இருக்கின்ற தேர்தலை எப்படியாவது பின்போட முடியுமா அல்லது அப்படியாப்பட்ட முயற்சிகளே இன்றைக்கு எதிர்க்கட்சி எதிர் அணியிலிருந்து வருவது காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் பிரதிக்குழுக்கள் தவிசாளர்களே, என்னுடைய பார்வை, எங்களுடைய பார்வை விசேடமாக இன்று அதாவது கீழ்மட்டத்தில் வாழுகின்ற கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மிகவும் அத்தியாவசியமாக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒன்று. ஏனென்றால் கிராமங்களுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் தீர்மானிக்கின்ற நிறுவனங்களே இந்த உள்ளூராட்சி சபைகள். அப்போ அந்த உள்ளூராட்சி சபைகள் கடந்த காலங்களில் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த உள்ளூராட்சி சபையை கடந்த காலங்களில் முன்னைய அரசாங்கங்கள் இதை எப்படியாவது சுடுகாட்டில் போட்டு புதைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததை தவிர அதிலிருந்து மீட்பதற்கான வேலைகள். அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் இந்த இந்த உள்ளூராட்சி சபை சட்ட மூலம் வருகின்ற பொழுது அல்லது தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் ஆணைக்குழு அவ்வாறான அங்கீகரித்ததற்கான திகதியும் அறிவிக்கப்பட்டிருந்த போது தான் அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஜனாதிபதி, தற்காலிகமாக வந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார்கள், தேர்தல் நடத்துவதற்கு காசும் இல்லை, எனக்கு என்னவென்றும் தெரியாது, திகதி என்றும் தெரியாது என்று நக்கலாக கூறிய நபர்கள். அவ்வாறு அவர் ஜனநாயகத்தோடு விளையாடுகின்ற போது அதை பார்த்து ரசித்தவர்கள், கூக்குரலிட்டவர்கள், கொக்கரித்தவர்கள் இன்றைக்கு முனகல் சத்தம் கேட்கின்றது, தேர்தலை பின்போடுங்கள். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், அந்த 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 தேர்தலை பின்போடுகின்ற வரலாறு என்பது அல்லது தேர்தல் நடாக்காமல் இருப்பது என்பது விசேடமாக வடமாகாணத்திற்கு, விசேடமாக தமிழர்களுடைய பக்கம் இருந்து பார்க்கின்ற பொழுது அபகரான தேர்தல்களை பின்போட்டு அப்போ அதனுடைய வெளிப்பாடாகவே கடந்த காலங்களின் விசேடமாக தாங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வடக்கில் இருந்த இளைஞர்கள் ஆயுத போராட்டம் வரைக்கும் செல்லுவதற்கு காரணமாக இருந்த நிலைமை. அதில் அந்த அந்த நிலைமை நான் பிரதிக்குழுக்கள் தவிசாளர் அவர்களே 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல், அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடாத்துவதற்காக இருந்த போது அன்றைக்கு அந்த தேர்தலை குழி தோண்டி புதைப்பதற்கு ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்த காடையர்கள் மூலமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள்
தேர்தலை பின்போடுவதற்கு முன்னெடுத்தது மாத்திரமல்ல, யாழ் நூலகத்தையும் எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள். அந்த நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு ஆதரவாக அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் இன்றைக்கு விசேடமாக இந்த தேர்தலை பின்போடுவது எப்படி என எதிர்பார்த்து கொண்டு அதற்காக கொக்கரிக்கின்ற சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கும். எது எவ்வாறானாலும் பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த உள்ளூராட்சி சபை இந்த சட்டமூலம் கொண்டு வருகின்ற போது இந்த சட்டமூலம் தொடர்பாக இன்றைக்கு நீதிமன்றத்தால் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு மாத்திரமல்ல, இது மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய கேள்வி என்னவென்றால் வேறு எதுவுமல்ல. இன்றைக்கு எங்களுடைய சிறிய கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகங்கள் அனைத்தும் சீர்குலைந்து போயிருக்கும். எங்களுடைய சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது விளையாட்டு கழகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய பெண்களை பராமரிக்கின்ற பெண்கள் அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, கிராம அபிவிருத்தி சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று எங்களுடைய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இருக்கின்ற நிறுவனங்கள் தான் வேறு எது முதலிருந்து உள்ளூராட்சி நிறுவனங்கள். அப்ப இந்த நிறுவனங்களில் இருந்து செயற்படுகின்ற போது அந்த செயற்பாடுகளை அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பிரதிநிதிகள் தான் வேறு எதுவுமல்ல, இந்த உள்ளூராட்சி சபையை சேர்ந்த பிரதிநிதிகள். அப்ப அந்த உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்வதற்காகவே இந்த தேர்தலை நடாத்த வேண்டும் என மக்களுடைய பக்கம் இருந்தும் கூட, கீழ்மட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் இருந்தும் கூட எழுகின்ற கேள்வி ஆகும். அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் மற்றைய முன்னைய அரசாங்கங்கள் போன்று இந்த தேர்தலோடு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்தோடு விளையாடுவதற்கு அல்ல மக்கள் எங்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு எங்களுக்கு ஆணையை வழங்கியிருப்பது எதனாலும் அல்ல, இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் 76 வருடங்களாக ஜனநாயகத்தோடு விளையாடிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து இருக்கின்றார்கள். அந்த குழி தோண்டி புதைப்பதன் மூலமாக இவர்கள் தேர்தலை இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அரசியல் லாபம் என்பது வேறு எதுவுமல்ல, கடந்த காலங்கள் முழுவதுமே இவ்வாறான தேர்தல் காலகட்டங்களிலே இந்த நாட்டின் இனவாதம் மதவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நாட்டில் மீள ஜனநாயகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பை மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதனால் மக்களுடைய ஆணையை மேலும் வழிபெற செய்ய வேண்டும். அதற்காக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். அதற்கான எங்களுடைய அரசாங்கத்தில் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும், அதை ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.